இன்று அல்லாஹ் தஆலா நமக்கு சூரத்துல் அன்ஃபாலுடைய சூறாவையும் சூரத்து தௌபாவையும் அல்லாஹ் நமக்கு ஓதி காட்டினான். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹுடைய திருவசனங்களை ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தன் ரப்பின் மீதே நம்பிக்கை வைத்தவர்களாக, தவக்கல் ஊடுல் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியிருந்து அவர் செலவழிப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, யாருடைய இந்த தன்மையில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். முஃமினூன ஹக்கா, ஹக்கா உண்மையான முஃமின்கள் இவர்கள்தான். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இவர்களுக்கு தன் ரப்பிடத்திலே அதிகமான படித்தரங்கள் இருக்கிறது. மக்ஃபிரத்துன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கிறது. வரிஸ்குன் கரீம், இன்னும் சங்கையான உணவு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பாருங்க, அல்லாஹ் இந்த ஆயத்துல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா இன்னமல் முஃமினூன், மூமின் என்றால் இவர்கள் தான், யார் இது தன்மை இல்லை மூமினே இல்லை என்று அந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலேயே இன்னமா என்று குறிப்பாக்கி இருக்கான் அல்லாஹ் தஆலா. ஆயத்துடைய முடிவிலையும் உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் சத்தியமான மூமின்கள் சொல்றான். அல்லாஹ் இந்த ஆயத்துப்படி பார்த்தா மூமின் அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிடறான். மூமினூன ஹக்கா ஒன்று, உண்மையான பாத்திலா ஒன்று. சத்தியமான உண்மையான மூமின் ஒன்று, பொய்யான மூமின் ஒன்று, ரெண்டா பிரிச்சிடறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல. உண்மையான மூமின் யாரு என்று சொன்னால், யார்கிட்ட மேல் கூறப்பட்ட தன்மையில் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லப்போ நடுநடுங்குவார்கள், ஆயத்துக்களை கேட்டால் ஈமான் அதிகரிக்கும், மேலும் ரப்பின் மீதே தவக்கல் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய பெயரை நாமெல்லாம் சும்மா பேர் சொல்லிக்கிட்டே போறோம். அது என்ன அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும்போது என்ன கல்வில ஒரு பயம் வரணுமோ, உள்ளச்சம் வரணுமோ, அது நமக்கு வர்றதில்லை. அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, உஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ ஹீஃபா, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் பயந்தவர்களாக பணிந்தவர்களாக உன் உள்ளத்திலே நீ திக்ர் செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு ஆயத்துல, உது ரப்பக்கும் ஹௌஃபன் வ தமஆ, உங்கள் ரப்பை நீங்கள் அழையுங்கள் பயந்தவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும். அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் தஆலா என்னை பிடிச்சிருவானோன்னு பயமும் இருக்கணும். அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பான், எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அல்லாஹ் தஆலா என்னை அரவணைப்பான் என்று ஆதரவு வைக்கணும். ரெண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ் கூப்பிடுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் யாருடைய உள்ளம் நடுங்குகிறதோ அவர்கள்தான் முஃமின் என்று சொல்றான். நாமெல்லாம் சொல்ல பேருக்கு அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம், எந்த ஒரு பயம் இல்லாம நம்ம சொல்றோம் நாம. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஆயத்துக்களை ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும்ங்கிற அல்லாஹ் தஆலா. நாமளும் தான் டெய்லி அரைச்சு ஒரு வரோம், 3 ஓதிட்டு போறோம். என்ன ஈமான் அதிகரிச்சு நமக்கு? நம்ம ஒரு ஆயத்தை ஓதனா இன்னும் கொஞ்சம் ஈமான் அதிகரிக்கணும், அடுத்த ஆயத்தை ஓதனா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். சும்மா சரி ஓதிக்கிட்டே போகக்கூடாது. இன்னைக்கு கூட நான் மாணவர்கிட்ட சொல்லி காமிச்சேன். மாணவர் கூட கத்தம் ஓதிட்டு இருந்தாங்க. நீங்க உட்காந்து வெறும் குரான் அரபி மட்டும் நீங்க உட்காந்து 10 ஜூஸ் ஓடுறதை விடமா உட்காந்து ஒரு ஆயத்து ஓதுங்க, தர்ஜுமா எடுத்து பாருங்க, எல்லாம் என்ன சொல்றான்னு சிந்திங்க. நீங்க ஆலிம் ஆயிட்டீங்க, நீங்களே சிந்திக்காத வேற யார் சிந்திப்பா? நீங்க குரான் ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குரான்ல பல இடத்துல வற்புறுத்தி சொல்றான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி,
யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு இந்த குர்ஆனை மிக இலகுவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உன் உள்ளங்களை போட்டப்பட்டிருக்குது என்றாங்க அல்லாஹ். ஒமா எதுக்குருஹா இல்லல் ஆகிலூன், அறிவுடைகளை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்கள் சொல்றான் அல்லாஹ். குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னஃபீ தாலிக லஆயாத்து, இன்னஃபீ தாலிக லஆயாத்தில் லிஸ்ஸாயிலீன், நிச்சயமா கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன்ல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறான். கேட்கறனா யார்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு ஆயத்து ஓதணும், ரப்பே இது என்ன நீ சொல்ல வர்ற, இந்த அல்லாஹ்ட்ட தரிசுமா, அல்லாஹ்ட்ட மாணவன் கேட்கணும். இந்த மாதிரி நம்ம ஓதும் போது உள்ளச்சி குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு நம்ம உள்ளச்சம் விளையாடி கூட குறைஞ்சபட்சம் மினிமம் சொல்றாங்கல்ல, ஒரு ஆயத்தை ஓதணும். ரஹ்மத்துடைய ஆயத்தா இருந்தா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றியும் நல்லடியார்களை பற்றியும் சொல்லப்பட்டிருந்தா அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், யாரெல்லாம் இப்படிப்பட்ட என்னை ஆக்கியார்லான்னு துவா செய்யணும். அந்த ஆயத்தில் அல்லாஹ் அஸாவை பற்றி சொல்லப்பட்டிருந்தால், அது காஃபிர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹ் தஜஅல்னா மின்ஹும் அலைஹிம் ஆக்கிராஜ ரப்பே என்று துவா செய்யும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுவாங்க. பெருமாள் ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்துச்சுன்னு சொன்னா பெருமாள் தொழு இப்பாட்டிடுவாங்க. ரொம்ப நேரம் அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்பாங்க. அஸாபுடைய ஆயத்துகள் வந்துச்சுன்னு சொன்னா பெருமாள் தொழு இப்பாட்டிடுவாங்க ஆயத்தை. ரொம்ப நேரம் அஸாபுட்டு பாதுகாப்பு, அப்புறம் தான் அடுத்த ஆயத்தை ஓதுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆயத்தும் ஓதும் போது குறைஞ்சபட்சம் அந்த ஆயத்துல ரஹ்மத்துடைய ஆயத்தா இருந்தா அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கணும், அஸாபுடைய ஆயத்தா இருந்தா அஸாபுட்டு பாதுகாப்பு தேடணும். இப்படியாவது அந்த குர்ஆன் நம்ம ஓதணும். ஆக குர்ஆனை ஓதுட குர்ஆனுடைய ஹக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த குர்ஆனுடைய ஹக்கை நாம் நிறைவேற்றி ஓதினால்தான் அல்லதீன யத்லூனஹு ஹக்க திலாவத்தி அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல. குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்ல யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, சும்மா கடந்து ஓடிட்டு போக மாட்டாங்க. அந்த குர்ஆனை எப்படி, அந்த குர்ஆனுடைய ஹக்கு என்னவோ, குர்ஆனுடைய உரிமை என்னவோ அதன்படி அதை ஓதுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, திருமண வசனங்களை ஓதிய பிறகு யார் சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால குர்ஆனுடைய ஆயத்துக்களை சிந்திச்சு அது என்ன அல்லாஹ் நம்ம சொல்ல வர்றான் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதணும். அதே மாதிரி சூரா தௌபாவுல அல்லாஹ் தஆலா சூரா தௌபா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள். இதா தஆக்கும், அந்த நபி உங்களை அழைப்பாரே என்று சொன்னால். நல்லா கவனிங்க, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, ஏப்பா வாமா அபூ ஹுரைரா வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்க கூப்பிடுறாங்க என்று சொன்னால் கூப்பிடுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நபி உங்களை அழைத்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. காரணம் என்ன? நபியில யார் சுயமா இருக்கிறா? நபி சுயமா இருக்கிறாங்களா? நீங்க ரசூலுக்கு பதில் சொன்னால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி அவர் சுய நலத்துக்காண்டு கூப்பிடல, தன்னுடைய காரியத்துக்காண்டு கூப்பிடல, லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக அழைக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா. அப்ப என்ன அர்த்தம்? உங்க செத்து போன உங்க கல்வி ஹயாத்தாக்குறதுக்காண்டி, உங்களை அல்லாஹ் தஆலா கூட ஹயாத் தய்யிபா வழங்குறதுக்காண்டி, நல்ல நிரந்தரமா நல்வாழ்வு உங்களுக்கு வழங்குறதுக்காக ஒரு கூப்பிடுறாங்க. அவரு நபி கூப்பிடுறாங்க, அப்படி லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக நபி உங்களை அழைத்தால் நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்துடைய தஃசீர்ல சூஃபியா சொல்லி தர்றாங்க, ரசூலுக்கு என்ன ஹுக்குமோ அதே ஷேഖ்மார்கள் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா ராத்திரி ஹயாத்தாங்க வாங்க கூப்பிடுறாங்க, 3 நாள் சில்லா வாங்க, 2 நாள் சில்லா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா அவன் நஃப்ஸுக்காண்டி கூப்பிடல, நீ வர்ற நாள் ஏதோ அவங்க வந்து வேறுதான் கூப்பிடல, அவர்கள் உங்களை ஹயாத்தாக்கிறதுக்காண்டி தான் கூப்பிடுறாங்க. அப்படி அவங்களை அழைத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த ஆயத்து சஹாபா கூட குறிப்பா இல்லை, அவங்க மட்டும் தான் முடிஞ்சு எடுத்து கிடையாது. கியாமத் வரைக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அமல் இருக்கு. குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துக்கும் கியாமத் வரைக்கும் அமல் இருக்குது. அப்ப ஷேக் நம்மிடத்திலே உஸ்தாத் அவங்களை கூப்பிடுறாங்க என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள், அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா
திருக்குர்ஆனை சொல்லி காட்டுறான். அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. அல்லாஹ்வுடைய அதாவை பயந்து கொள்ளுங்கள், அது உங்களை அநியாயம் செய்யக்கூடியவர்களை மட்டும் குறிப்பா தண்டிக்காதுன்னு அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய அதாப் என்று வந்து விட்டால் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்காது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாதான் அழிக்கும். ஆனா அல்லாஹ் அது தீமை அதிகரித்து விட்டால் அல்லாஹ் அதாப் வந்து விடுமே, அப்படிப்பட்ட அதாவை நீ பயந்துன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹு தாலா நாம் பயப்படணும், அல்லாஹு தாலாவுடைய அந்த அதாவை நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனங்களில் அடுத்து அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் நிறைய ஆயத்து சொல்ல நினைச்சேன். யாருனா குளிர்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வீடு, இவைகள் அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை அதிகரித்து விட்டால் ஃபதரப்பசூ ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய அஸாப் எதிர்பாருங்கள் சொல்றான். உங்களுடைய மனைவியுடைய பிரியம், பிள்ளையுடைய பிரியம், கடையுடைய பிரியம், வீட்டுடைய பிரியம், உங்களுடைய வியாபாரத்துடைய பிரியம், இவைகள் அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை விட அதிகரித்து விட்டால் அல்லாஹ்வுடைய அஸாபை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லு ஒண்ணு, மனைவியுடைய, பிள்ளையுடைய, சொந்த பந்தங்கள், வீடு, குடும்பம், சொந்தம் எல்லாரையும் சொல்ல விட அல்லாஹ் ரசூலுடைய பிரியனா ஜாஸ்தியா இருக்கணும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களை விளங்கி அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்து முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.